ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் நம்ம ஆளுங்க பயங்கரமா மாடு வரைஞ்சி வச்சிருக்காங்க. இப்போ அது விஷயம் இல்லை, அதை வேணா மெதுவா காட்டுறேன். எல்லாருமே ஒரு இடத்த கிளம்பிட்டோம், டேம்க்கு கிளம்பிட்டோம். சூப்பரா, ரொம்ப அழகா இருக்கும் அந்த டேம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷலா தங்கச்சியோட மச்சான் கூட வந்திருக்கான். மச்சி ஹாய் சொல்டா. ஹாய் சொல்லுமா. ஓகே, உங்களுக்கு மாடு காட்டுறேன்னு சொன்னல, இதா பாருங்களா. ஐயோ மாடு பாய்ச்சனா நம்மளுக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்தே ஓடிடும். அந்த அளவுக்கு மீனா வரைஞ்சி வச்சிருக்கு. மீனா வந்து தன்னைத்தான் கண்ணாடியில பார்த்து வரைஞ்ச ஒரு பொம்மை தான் இது மாடு. உன்னை பார்த்து வரைஞ்சேன். எப்பவும் போல புளி சாதமும் வடையும் பார்சல் பண்ணிட்டாங்க. இந்த சைன் போர்ட்ஸ் எல்லாம் ஏன் காட்டுறேன்னா, ஒரு நாள் நீங்கள் போட்டா தான் இந்த சைன் போர்ட்ஸ் பார்த்து போகலாம். இது எங்கன்னா நம்ம ரேணிகுண்டாலேருந்து பாப்பாநாயுடுபேட்டை வழியாக குடிமல்லம் தாண்டி செல்லூர் அப்படிங்கிற டேமு. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் தாங்க வந்திருக்கோம். இந்த மலையெல்லாம் ஏறி சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, தண்ணி இங்கேருந்து பயங்கரமாக இருக்குது. வச்சே ட்ரெக்கிங் சாப்பிடுங்க போங்க. காஞ்சி போன குளத்துக்கு வரோம். ஏன் தெரியாதா, பயங்கரமா அடிப்பா. டேம்க்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த இடமெல்லாம் தண்ணி இருக்கும் யூஸ்வலா. ஆனால் நாம் வந்து இந்த நேரம் பார்த்தீங்கன்னா தண்ணியை சுத்தமாக இல்லை, வற்றி போயிடுச்சு. அதனால டேம்குள்ளவே குளிக்கிறோம், உள்நீச்சல் அடிக்கிறோம். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். மீனா வந்து காக்கா நீச்சல் அடிக்க போகுது. என்னவா சிங்பாங்கி அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி சும்மா சொல்ல, உண்மையாவே அட்வென்ச்சர் மாதிரி தான் இது. பாருங்க, மலைகள், குன்றுகள், இதுக்குள்ளெல்லாம் சுத்தின்னு போயிட்டு இருக்கோம். பாத்துமா அதான் உன் தம்பி இருக்க கூட்டினார் சொல்லாண்டியா. தண்ணி மட்டும் செம்ம கிளியரா இருக்குங்க. இங்கதான் நம்ம குடிக்க போறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பெரிய கடல் மாதிரி இருக்கு. அது எனக்கு மட்டும் தெரியும். ஆனா அது எவ்வளவு கால் நடங்க. பயங்கரமா இருக்கான் இந்த பயணம். அட்வென்ச்சரஸ் ட்ரிக்கோட பயங்கர அட்வென்ச்சரா இருக்கான். மீனம்மா பயங்கர அட்வென்ச்சர் தான் வந்துட்டு இருக்காங்க. எதுமா காட்டுல போயிட்டு சாப்பிறதுக்கு வெயில் டிஸ்கவரி சேனல் தான். டிஸ்கவரி சேனல். அதுல வந்து இந்த பூச்சி தான் ஆகாரம். இந்த பாத்தீங்களா, என் தங்கச்சி எப்பவும் போல, அதாவது டிஸ்கவரி சேனல்ல ஒரு ப்ரோக்ராம் சொல்லி முடிச்சிருக்கலாம். அதே ஒரு அரை மணி நேரம் பேசுவேன் என் தங்கச்சி. என்னப்பா என்னப்பா எப்படி இருக்குப்பா இந்த பயணம்? ரொம்ப கஷ்டமாவே இருக்கு. போலாம் போ, அவ்வளோதான். குஜால் போலாம் போங்க, அவ்வளோதான். பயங்கரமாக இருக்குன்ட்டு அப்புறம் தான். பாப்பா உங்க மச்சான் எங்க அப்பா பேரு ஓகே ரைட், உட்காருங்க எல்லாம் உட்காருங்க, சாப்பிடலாம். தும்புலா அப்படின்னா? ஆஹா தும்பியா, ஓகே.
சரிப்பா சட்டு புட்டுன்னு உட்காந்து அவங்க சோத்து மூட்டையை பிரிங்க சாப்பிட்லாம். எங்கப்பா சோத்து மூட்டைங்க? எல்லாரும் சாப்பாட்டு மூட்டை ஓப்பன் பண்ணியாச்சு, சாப்பிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. நம்மளோட சாப்பாடுங்க இது. வா வா. கடைசியில் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து வாவ், இந்த இடமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அது பார்த்துக்கிறதுக்கு பாரு எல்லாம் ஏங்க அந்த செடிக்கு. ஆமாம் ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல மீனுங்க. இதோ இங்கே இருக்குது மீன், உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள். அதுதாங்க இதான் அந்த மீன். ஸோ ஃபைனலி நம்மளுடைய ட்ரிப் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. என்னப்பா தண்ணி இல்லைங்க, என்ன பண்ணுறது, அந்தளவுக்கு பிரமாதமாக ஒன்றும் இல்லை. பட் வந்ததுக்கு ரொம்ப டிசாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகல. நம்ம பிரணவ் அண்ட் மோரிஸ் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணானுங்க. இன்னும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. வேணா பாருங்களேன், அதோ பேர் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நல்லா குதிச்சாங்க, சும்மா செம்மையாக தான். அதுவே உள் நீச்சல், காக்கா நீச்சல், எறும்பு நீச்சல் எல்லாத்தையும் போட்டு சும்மா பயங்கரமாக விளையாடலாம். அதுதான் பார்க்கறதுக்கெல்லாம் காஞ்ச மாடு மாதிரி போய் அப்படியே போய் குதிச்சுட்டான். நல்லா என்ஜாய் பண்ணான். தண்ணி இருக்கும்போது இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வரலாம். இது செல்லூர் டேம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சட்டா பாய்.